வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா சசிகலா எல்லாரையும் ஆலோசனை கூட்டத்துக்கு அழைச்சிருந்தாங்க. போயஸ் கார்டனில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா குவிஞ்சிருக்காங்க. எப்படி ஜெயலலிதா வரும்போது எப்படி காலை விழுவாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சசிகலா காலில் எல்லாருமே விழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓபிஎஸ், வைத்தியலிங்கம் இவங்கெல்லாம் வருவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. எடப்பாடி அணியை சேர்ந்த நிறைய பேர் வருவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்மலை, செங்கோட்டையன், வேலுமணியெல்லாம் வந்தாலுமே ஆச்சரியம் இல்லை. ஸோ இன்றைக்கு வர்ற கும்பலை பார்த்துட்டு நாளைக்கு முக்கியமான சீனியர் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் இணையத்துக்கான வாய்ப்பு இருக்குது சசிகலாவோட. டெல்லியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பச்சைக்கொடி காமிச்சனால தான் சசிகலா இந்த அளவுக்கு வேகமாக இறங்கியிருக்கதா சொல்கிறாங்க. போயஸ் கார்டன் இங்கே ஆலோசனை கூட்டம் போடுங்க, ஜெயலலிதா மாதிரி போடுங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டெல்லி தரப்பு சொன்னால தான் இந்த மூவ் எடுத்திருக்கதா சொல்கிறாங்க. பட் இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா லட்சக்கணக்கான தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா எப்படி வரும்போது ஒரு கம்பீரமாக இருக்குமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சசிகலா வரும்போதும் இவ்வளோ கும்பலை கூட்டி காமிச்சிருக்காங்க. ஓபிஎஸ் வந்துட்டாருன்னா நிலைமையை மாறின்றாங்க. ஒட்டுமொத்த அதிமுக பார்த்தீங்கன்னா சசிகலா கையில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி பழனிசாமியோட பதவிக்கே மிகப்பெரிய ஒரு செக் வச்ச மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இப்போ உருவாக்கிருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.